வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ரும்யோ மதுனோ தமிழ் நாகலட்சுமி சண்முகம் எழுதிய ஜென் எளிமையாக வாழும் கலை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் உள்ளதை முதல்ல இப்ப பார்ப்போம். இங்கே இக்கணத்தில் இருங்கள். 81. இங்கே இக்கணத்தில் இருங்க. அதாவது நம்முடைய மனசுதான் நிகழ்கணத்துல நிலை கொண்டு இருக்கணும். அந்த மனசை நிகழ்கணத்துல நிலை கொண்டு இருக்கிறதுக்கு நம்ம அதை பயிற்சிக்கணும். தொடர்ந்து அதை பயிற்சிச்சாதான் அது நிகழ்கணத்துல இருக்கும். இப்ப நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு மோசமான நிகழ்ச்சி நடந்துச்சு, ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப மோசமான நிகழ்ச்சி இருந்துச்சு, அதனால மனசு ரொம்ப நொந்து போய் ஒரு மாதிரி தளர்ந்து போயிருக்கும்போது உங்க கையை ரெண்டையும் முன்னாடி கொண்டு வந்து தட்டுங்க. உங்க கை ரெண்டையும் தட்டும்போது அவங்க மனசு ரொம்ப லேசாயிரும். எப்படி ஒரு படத்துல ஸ்கிரீன் மாறுதோ அது மாதிரி கையை முன்னாடி தட்டும் போது உங்களுக்கு மனசு லேசாயிரும். அதனால இந்த நாளும் சரி, இந்த நேரமும் சரி, இக்கணமும் தான் முக்கியம். இங்கே இக்கணத்துக்கு இருங்கள். அடுத்ததா, சாதாரண நாள் உட்பட அனைத்து நாட்கள் குறித்தும் நன்றி உணர்வு கொள்ளுங்கள். அதாவது ஒரு நாள்ல பெருசா எதுவுமே நிகழ்ந்துடாத ஒரு சாதாரண நாளா இருக்கும். மூச்சை உள்ள இழுக்கிறோம், வெளியே விடுறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இதெல்லாம் சாதாரணமா முக்கியத்துவம் இல்லாம தோணும். ஆனா இதுதான் வாழ்க்கையோட அதிக அற்புதமானவையா ஆக்குது. ஒவ்வொரு நாளா கடந்து போறது உள்ள மகிழ்ச்சி ஒரு எளிமையான அந்த மகிழ்ச்சி நம்ம கண்ணு முன்னாடியே நிக்குது. அதை அனுபவிங்க. நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க எதிர்பார்த்தபடி ஏதாவது நடக்காம போகலாம். இல்ல அப்படின்னாலுமே நம்ம தொடர்ந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு நிபந்தனையற்ற ஒரு பாதுகாப்பை வழங்குற ஒரு படைப்பு இருக்கு, இறைநிலை இருக்குங்கிற நினைப்பு நமக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த அளப்பரிய ஆற்றல் நம்மளை ஊட்டெடுக்க வைக்கும். ஸோ நம்ம அந்த நிபந்தனையற்ற பாதுகாப்பை வழங்குற ஒருத்தர் இருக்கிறாங்க நினைவோடய வாழணும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை அல்லது அப்படி இல்லாமல் போவதை தீர்மானிக்கும் ஆற்றல் உங்கள் மனதிற்கு இருக்கிறது. அதாவது நேர்மறையாக இருங்கள் அப்படிங்க. நாளைய தினம் குறித்த நிச்சயமின்மை நிகழ்கணத்தில் வாழ்வது இன்னும் அதிக முக்கியமானதாக ஆக்குகிறது. அதாவது நாளைக்கு என்னங்கிறத பற்றியான நிச்சயமின்மையை நிகழ்கணத்துல வாழ்றதை இன்னும் அதிக முக்கியமா மாத்தோம். ஆனா எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். உங்க சொந்த மனசுதான் ஒரு நாளை நல்ல நாளாவோ அல்லது மோசமான நாளாவோ மாக்குது. அதனால நாளையும் இனி வரும் ஒவ்வொரு பொன்னாலும் நமக்கு ஒரு நல்ல நாளாக மாறலாம். அடுத்து, ஆசைப்படாதீர்கள். ஆசைப்படாதீர்கள் நம்ம எல்லா விஷயத்திலும் ஒரு மனநிறைவோட இருக்கமா அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்க. நான் இதுல மனநிறைவோட இருக்கிறேனா இல்லையா அப்படி நினைக்கும் போதே நம்மளோட துன்பம் பெருமளவு குறைஞ்சிரும். எந்த விஷயமா எடுத்தாலும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஆசை தோணுதா இல்ல ஆசை தோணுதா இது உண்மையிலே எனக்கு தேவையா, இது எனக்கு உண்மையிலே தேவையானா என்று 1க்கு 2 தடவை நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இன்றைய டாபிக் 86. விஷயங்களை நல்லவை என்றும் கெட்டவை என்றும் கூறு போடாதீர்கள். அதாவது ஒரு விஷயத்துல நம்ம மேதமை அடைகிறது, ஒரு டாக்டரேட் பண்றது, பிஹெச்டி பண்றது, ஒரு விஷயத்தோட எக்ஸ்ட்ரீம் மேதமை அடைகிறதுங்கிற விஷயம் அதுல ரகசியம் எதுவும் இல்லை. நீங்க மேதமையை எதுல வர விரும்புறீங்களோ அதுல தொடர்ந்து மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பழக்கமா மாறிடுது. அந்த பழக்கமா மாற்றிக்கும் போது அதுல நீங்க மேதமை அடைய போறீங்க. ஸோ அவர் தொடர்ந்து செய்யும்போது ஒரு கட்டத்துல இத்தனை நாள் நான் தேடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, ஒரு விடை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு ஒரு தோணும். ஒரு ஞானோதயம் மாதிரி. ஒரு ஜென் தொழில் இப்ப ஞானோதயம் பண்றதுக்காக தினமும் அது தொடர்பான தன்னுடைய கடமையை செய்வாங்க. ஒரு ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிற ஒரு வீரர் தன்னுடைய இலக்கை அடையிறதுக்கு ஒரு ஓட்டப்பந்தயமோ இல்ல நீச்சல் பயிற்சியோ அதுல தொடர்ந்து ஈடுபடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்துல அது தேடிட்டு இருந்த விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதுல அவங்க தங்களோட மேதமையும் அடைஞ்சிருப்பாங்க. விஷயங்கள் இப்படித்தான் வேலை செய்யுது. ஸோ உங்களோட இலக்கை நீங்க அடையிறீங்களா? உங்களோட இலக்கை அடைவதில் மட்டுமே நீங்க குறியா இருந்தா அந்த இலக்கை அடைவதற்கான பயணத்தில் உள்ளடங்கியுள்ள இன்பங்களை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஒரு இலக்கை பற்றியான விஷயங்களே நீங்க முழுமையா இருக்கும்போது அதுல உள்ள பயணத்துல உள்ள மற்ற இன்பங்களை இழக்க வேண்டியிருக்கும். விளைவுகளை உருவாக்குவதில் நீங்கள் மூழ்கி கிடக்கும் போது நிகழ்கணத்தை உங்களால் ஒருபோதும் ரசிக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்குமான ரிசல்ட் என்ன, இதுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது, இதுக்கு என்ன விளைவு ஏற்பட போகுங்கிற விஷயத்திலேயே மூழ்கி கிடக்கும் போது நிகழ்கணத்தை உங்களால ஒருபோதும் ரசிக்க முடியாது. அப்போ நீங்க தற்போது செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்களை அதுல நீங்க எடை போட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இது எப்படியா அது எப்படின்னு எடை போட்டும் பார்க்க வேண்டியதில்லை. சுவாசம் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. உங்களுடைய சுவாசத்தை நல்லதுன்னோ கெட்டதுன்னோ எதுவுமே வரையறுக்க முடியாது. நீங்க ஒரு மூச்சை உள்ள இழுக்கிறோம், பிறகு வெளியே விடுறோம். ஒவ்வொரு கணமும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எது நல்லது மோசமானதுங்கிற விஷயங்களை வரையறுக்க முயற்சிப்புங்கிறது நம்மளோட கவலையும் மன அழுத்தத்தையுமே கொண்டு வரும். அடுத்தது 87. யதார்த்தத்தை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை இடாபாஷின்னு சொல்லி ஒருத்தர் யோகோஹமான்ங்கிற ஊர்ல புத்த கோயில் உள்ள தலைமை துறவியா இருக்காரு. அவரு ஒரு ஓய்வு பெற்றுறாரு. நம்ம எழுத்தாளர் இதை சொல்றாரு, எனக்கு அவர் மீது ரொம்ப மரியாதை உண்டு. ஆனா அவருக்கு ஒரு புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு.
அவர் புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது ரொம்ப முத்தி போயிருந்துச்சு. ஆனா அவர் தினமும் வந்து சாசன் தியானத்துல இருந்தாரு, யாசகத்துல ஈடுபட்டு இருந்தாரு. மொத்தத்துல தனக்கு எதுவுமே நடக்காத மாதிரியே ரொம்ப இயல்பா இருந்தாரு அப்படின்னு. அவர்ட்ட கேட்கும்போது எப்படி அப்படிங்கும்போது, இல்ல நான் இப்போ என்னோட புற்றுநோயோட நான் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னாரு. இது வந்து நம்முடைய பொதுவான எதிர்பார்ப்புக்கே மாறா உள்ளது. ஏன்னா புற்றுநோய் வந்திருக்குங்கிறது உண்மைதான். அத நம்மளால மாத்த முடியாது. நம்ம என்னதான் அழுது புரண்டாலும், அதனால ஒண்ணும் போராட வேண்டியிருந்தாலும், அது நம்மோட தான் இருக்கும். இதுதானே நடைமுறை உண்மை. அந்த உண்மைய நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. புற்றுநோய் வந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் நாம் என்னதான் அழுது புரண்டாலும், அதனோடு போராட வேண்டியிருந்தாலும், அது நம்முடன் தான் இருக்கும். இதுதான் நடைமுறை. அப்படி என்றால், அதை நாம் எப்படி எதிர்கொள்வது? வாழ்க்கையில நமக்கு நிகழ்வற்றை நம்மளால மாத்த முடியாது. ஆனால் அவற்றை எப்படி கையாளுறோங்கிறத வேணா தீர்மானிக்கிறதுக்கான சக்தி நம்மட்ட இருக்கு. நடக்கிற விஷயமும், நடந்த விஷயத்தையோ மாத்த முடியாது. ஆனா, அந்த நிகழ்வ வந்து எப்படி கையாளுறோங்கிறத தீர்மானிக்கிற சக்தி நமக்குள்ள இருக்கு. அப்ப நம்மள நாமே பிரிப்பேர் பண்றது, நம்மள நாமே தயார் சொல்லிக் கொள்றது தான் அது. அதுக்கு அப்படி நம்மள நாமே பிரிப்பேர் பண்றதுக்கு என்ன வழி? உள்ளது உள்ளபடி பார்க்கிறது, உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிறது. இந்த 2 தான். உள்ளது உள்ளபடி என்னவா இருக்குங்கிறதையும் பார்க்கிறது, உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிறது. இது வந்து ஒரு ஆங்கிள்ல பார்க்கும்போது ஏதோ முயற்சிய கைவிட்டுட்டு ஏதோ விட்டேத்தியா இருக்க மாரி தோணும். ஆனா உண்மை அது கிடையாது. அதுக்கு நேர் எதிரானது. இது வந்து விட்டேத்தி கிடையாது. உள்ளது உள்ளபடி பார்க்கிறதும், ஏற்றுக்கொள்வதும் ஒரு மிகப்பெரிய புரிதலையும், ஞானத்தையும் குடுக்கும். அடுத்தது 88. ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் உள்ளன. ஜென்ல வந்து ஒரு வினா விடை பயிற்சிங்கிற ஒரு பயிற்சி குடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா வந்து, அ ஏதாவது ஒரு யோசனைகள் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குன்னா, புத்தரோட ஞானோதயத்த அடிப்படையா நிகழ்ந்த விஷயங்கள அது குடுக்குதுங்கிறாங்க. பொதுவா வந்து ஒரு மனிதனோட சுயம் வந்து புனிதமானது, கச்சிதமா தெளிவானது. ஆனா அந்த சுயத்திற்கான தேடல் தான் ஞானோதயத்திற்கான தேடல். தன்னோட சுயத்திற்கான தேடல் என்ன, தான் யாரு, என்னங்கிற அந்த சுயத்திற்கான தேடல் தான் ஞானோதயத்திற்கான தேடல். மனிதர்கள் என்ற முறையில நமக்கு தேவையான அனைத்துமே தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. ஞானோதயம்ங்கிற அந்த விட வந்து நமக்குள்ள தேடுவத தான் பத்தி இருக்கே தவிர, வெளியே தேடுவதில்ல. உள்ளுக்குள்ள தேடுற விஷயம் இது. அப்ப நம்முடைய தூய்மையான மற்றும் உண்மையான சுயத்தை எதிர்கொள்வது தான் ஞானோதயம். நம்மளோட உண்மையான, தூய்மையான அந்த சுயம் என்னங்கிறத எதிர்கொள்றது தான் ஞானோதயம். பொதுவா ஜென் புத்த மதத்துல வந்து ஒரு பிரிவு இருக்கு. ரென்சாய்ன்னு ஒரு பிரிவு. வினாவிடை அடங்கிய ஒரு கொஸ்டின். அதுல வந்து மோண்டோங்கிற ஒரு பயிற்சி. அந்த மோண்டோ பயிற்சி என்னன்னா, அத தீவிரமா கடைபிடிக்கிறோம்னா, நமக்கு வந்து அதன் மூலமா ஒரு ஞானோதயத்த அடையலாங்கிறாங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் சின்னதா உள்ள ஒரு இது மூலமா, ஒரு மோண்டோங்கிற அந்த பயிற்சி வந்து ரொம்ப ஈடுபாட்டோட செய்வாங்களாம். அது எப்படின்னா, நம்ம மனச அத வந்து தூண்டுவதற்கும், சோதிக்கிறதுக்கும், அந்த ஜென் விடுகதைகள் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்க. ஒரு நாய்க்கு வந்து புத்தரோட இயல்பு இருக்குதா? இதுக்கு ஆமான்னு நீங்க பதிலளிச்சீங்கன்னா, அது தப்பான விடை. சரி, அதே சமயம் இல்ல அப்படின்னு பதிலளிச்சுட்டீங்களா, அதுவும் தப்பான விடையா தான் கருதப்படும். மோண்டோ பயிற்சியின் போது விடைகளே இல்லாத விடைகளே இல்லாத இது போன்ற பல கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்படும். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கொஸ்டின், ஒரு ஆன்சர் அப்படிங்கிற ஆங்கிலே பழகிருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் ஒவ்வொன்னுக்கும் ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு விடை அப்படிம்போம். ஆனா விடைகளே இல்லாத பல கேள்விகள் இந்த மாரி கேட்கப்படும். இந்த பயிற்சிய தொடர்ந்து செய்றது மூலமா நம்மளோட உள்நோக்கமும் தெளிவாகும். வாழ்வை பற்றிய புரிதலும் இன்னும் அழகாகும் அப்படிங்கிறாரு. ஸோ பதில் இல்லாத கேள்வி நெறைய இருக்கு. எல்லாத்துக்குமே விடை இருக்குன்னு கிடையாது. விடை இல்லாதது எத்தனையோ இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் உள்ளன. எதைக் கொண்டு சிந்திக்க வேண்டும்? உங்கள் மூளையைக் கொண்டா? அல்லது உங்கள் உடலைக் கொண்டா? அதாவது ஜென் புத்த மதத்துல வந்து ரின்சாய்ன்னு ஒரு பிரிவு உண்டு. அந்த பிரிவு வந்து ஞானோதயத்தை தேடுறது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு வந்து ஜோன்டோன்னு ஒண்ணு ஒருமித்த கவனத்தோட இருக்கிறது. ஒண்ணு வந்து ஞானோதயத்தை தேடுறது. இன்னொரு வந்து ஒருமித்த கவனத்தோட இருக்கிறது. அப்ப அந்த தியானத்துல அமர்ந்திருக்கும்போது, நீங்க அதுல அமர்ந்திருக்கீங்க என்பதையே மறந்து ஒரு வெறுமை நிலைக்குள்ள போறது ஒண்ணு. ஞானோதயத்தை அடையிறதோ, இல்ல மன உறுதியை வலுவாக்கிறதோ, இல்ல உடம்பு ஆரோக்கியமா மேம்படுத்துறதோ, இது உங்களோட நோக்கம் இல்ல. எதைப் பத்தி சிந்திக்காம, நீங்க எது குறித்து முயற்சிக்காம வெறுமனே அமர்ந்திருக்கீங்க. இது ஒரு வகையான தியானம். அப்போ இப்படி ஒருமித்த மனசோட அமர்ந்திருப்பது உங்களுடைய ஞானோதயத்தை மெருகேற்றுகிறது. சிறிது காலத்திற்கு பிறகு இது ஞானோதயத்திற்கான வழிவகுக்கக்கூடும். ஞானோதயம் பெறுவது இந்த தியானத்தின் அமர்வதன் நோக்கம் அல்ல என்றாலும், அப்படி அமர்ந்திருப்பதன் விளைவாக ஞானோதயம் தானாவே ஏற்படும். உட்கார்ந்திருக்கும் மூலமாவே உங்களோட ஞானோதயம் வந்து உங்களுக்கு தானா ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இந்த 2க்குமான அடிப்படை ஒண்ணே ஒண்ணுதான். நம்மளோட சுயத்துக்கு அருகில, இல்ல சுயத்த அருகே கொண்டு வர்றது தான் அந்த குறிக்கோள். நீங்க அர்ப்பணிப்போட இத பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க மூளைய கொண்டு சிந்திக்க போறீங்களா? அல்லது உடலை கொண்டு சிந்திக்க போறீங்களா?
எந்த அணுகுமுறை உங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு கேட்கிறேன். 90வது, பகட்டாக நடந்து கொள்ளாதீர்கள். அதாவது வசீகரமான மக்களிடையே உள்ள ஒற்றுமை. சில வந்து ரொம்ப வசீகரமா இருப்பாங்க. மற்றவங்க இயல்பா அவங்கள வந்து நோக்கி கவர்ந்தெழுக்கப்படுறாங்க. அவங்கள சுற்றி ஏதோ ஒரு ஒளிவட்டம் இருப்பது மாதிரியான ஒரு உணர்வு அது உருவாக்குது. நாங்கள் ஒரு முறை எங்களுடைய சான்சை பயிற்சியின் போது நறுமணம் மற்றும் வடிவங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். வாசம், நறுமணம் பத்தியும் அதோட வடிவங்கள் பத்தியும் பேசிட்டு இருந்ததா சொன்னோம். பிளம் பழமரம் குளிரை எதிர்த்து சமாளித்து பூத்து குலுங்கி வார்த்தைகள் விவரிக்கப்பட முடியாத இனிய நறுமணத்தை வெளிவிடும். அவங்க நாட்டுல உள்ள பிளம் பழமரம்ங்கிற ஒரு இடத்துல உள்ள அந்த பூத்து குலுங்குற அந்த மரம், அதை குளிர் எதிர்த்து சமாளித்து அந்த மரத்துல இருந்து அப்படி ஒரு இனிய நறுமணம் வெளிவருமா. அந்த நறுமணம் வந்து காற்றுக்கு எதிராக செல்வதில்லை, மாறாக அது காற்றோடு கலந்து மிதந்து செல்கிறது. நல்லொழுக்க பண்புகளை கொண்ட ஒரு மனிதன் நறுமணம் எல்லா திசைகளிலும் மிதந்து செல்கிறது. ஒரு மனிதனோட நல்லொழுக்க பண்புங்கிறது ஒரு நறுமணம் மாதிரி எல்லா திசைகளிலுமே மிதந்து செல்லுங்க. ஒரு மனிதன் வசீகரமும் அது கொண்டுதான். பொதுவா வந்து மக்கள் செல்வந்தர்களாகி அவங்களோட அந்தஸ்து உயரும்போது அவங்களுக்கு ஒரு கர்வம் வந்துடும். அந்த கர்வத்தை பத்தி தன்னைத்தானே தம்பட்டம் அடிச்சுக்கிறது, அது விஷயமா தம்பட்டம் அடிக்கிற விதத்திலே பேசுறாங்க. இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தாலே அது ஒரு உண்மையான வசீகரங்கிறது வந்து இயல்பா வெளிப்படும். ஸோ அத ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த வசீகரம்ங்கிறத வந்து பூத்து குலுங்குற ஒரு பிளம் மரம் எப்படி நறுமணத்தை பரப்பினாலும் அது பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லையோ, நானும் அது போலயே இருக்க விரும்புறேன். அதாவது ஒரு நபர் வந்து இந்த நபர் மட்டும் எனக்கு உதவி கிடைச்சிருந்தா என்னோட வாழ்க்கையே எனக்கு இவ்வளவு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த நபரோட உதவி மட்டும் எனக்கு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதரும் சொல்ற அந்த புரிதலோட உள்ள ஒரு இனிமையான மனிதரை நான் வாழ விரும்புறேன். அடுத்ததாக ஜென் கதைகள். ஜென் கதைகள்ல இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு ஜென் துறவி வந்து பொதுமக்களை சந்திச்சு நல்ல உபதேசங்கள் சொல்லுவாரு. அப்ப அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, பாடம் நடத்துவாரு, பிரார்த்தனை செய்வாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் இருக்கும்போது சீடர்ல ஒரு பையன் வந்து, குருவே நீங்க இறந்த பிறகு என்ன ஆவீங்க, சொர்க்கத்துக்கு போவீங்களா அல்லது நரகத்துக்கான்னு. குருவி கொஞ்சம் கூட யோசிக்காம, நிச்சயமா நரகத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிறாரு. நரகத்துக்கு தான் செல்வேன் அப்படின்னு. இதை கேள்வி கேட்டோட கொஞ்சம் எதிர்பார்க்கல. இது நரகத்துக்கா? ஆனா உங்களை மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் வந்து சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்னு நான் படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட கேட்கலாம். உண்மைதான். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற துறவி. ஏன்னா சொர்க்கத்துல வந்து எல்லாரும் ஞானம் பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன போன்ற வழிகாட்டியோட துணை அவசியப்படாது. ஆனா நரகத்துலதான் பலருக்கு நான் தேவைப்படுவேன். அவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் குரு. அடுத்ததாக இயல்பு. இது வந்து ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையோட நடக்கிற ஒரு நிகழ்வு. ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா பக்கத்துல இருக்கு. அம்மா மாலையை பாரு அப்படின்னு சொல்லி மலையிலே அந்த குழந்தை கேட்குது. டக்குன்னு எதாச்சியா திரும்பி பார்த்த தாய்கிட்ட அதிர்ச்சி. அச்சோ, இது என்னோட காஸ்ட்லி முத்து மாலையாச்சே, இதை எடுத்து போட்டுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி பதறாங்க. நீ பாட்டுக்கு அதை இழுத்து பிச்சிட போற, கவனமா கழட்டு, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பதறாங்க. குழந்தை அது சொன்னோன்னே சரின்னு சொல்லி அம்மா மடியில உட்காந்து உடனே மெதுவா கழட்ட ஆரம்பிச்சது. அதுக்கும் அந்த அம்மா அப்படியே பதறிட்டு, பார்த்து பார்த்து மெதுவா கழட்டு, இங்கிட்டு இழுக்காத, அப்படி வை அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட பேசுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த குழந்தையோட அப்பா வந்து மெல்ல சிரிச்சாரு. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது எவ்வளவு நேரமா அந்த மாலையை போட்டுட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா நாங்க. தெரியாது அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றாங்க. 1 மணி நேரமா அவ அதை இழுத்து வளைச்சி கலத்தி மாட்டி விளையாண்டுட்டு இருக்கா. அப்பெல்லாம் உனக்கு அது தெரியல, சும்மா இருந்த. இப்ப மட்டும் ஏன் திடீர்னு அனாவசியமா இப்படி டென்ஷன் ஆயிடுறேன்னு. என்னங்க இப்படி பேசுறீங்க, முன்னாடி அவன் மாலையை என்ன செஞ்சாலோ எனக்கு தெரியல. ஆனா இப்ப அவ என் கண்ணு முன்னாடி அந்த மாலையை வேகமா இருக்கும்போது அதை அறுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்காதா அப்படின்னு. ஆனா குழந்தைய மாலையை கழட்டுறது ஒரு சாதாரண விஷயம். அவ்வளவு தினசரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நினைச்சு நீ பதறிட்டு இருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னொன்னு, இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி மட்டுமா நடக்குது, நம்ம முதுகுக்கு பின்னாடியும் இதே மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும். அப்ப கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம பதற வேண்டியது இல்ல. ஒரு 3ஆம் மனுஷர் மாதிரி அதை பார்த்து பழகிக்கலாம். எதையும் நிதானமா அணிவிக்கலாம், டென்ஷன் இல்லாம வாழலாம்ல. உடனே அவங்க மனைவி கிண்டல, இதுவும் அவங்க ஜென் தத்துவமா அப்படிங்கிறாங்க. பொதுவா எந்த உணர்ச்சி வந்தாலும் அதை வெளிப்படுத்தணுமாங்கல்ல. நான் அந்த மாலையை பிடிச்சி எடுத்துருவாங்களோ எதுவும் ஆயிருமோங்கிறது இல்ல, என்னோட உணர்ச்சிகளை அடக்கி வைக்காம அதை நான் வெளிப்படையா காட்டுறேன். இதுல பிளட் ப்ரெஷர் வராதும்பாங்க, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல என்ன தப்பு அப்படின்னு. அவர் சொல்றாரு, உணர்ச்சிகளை அடக்கணும்னு சொல்லி ஜென்னு சொல்லல, நானும் சொல்லல. ஆனா ஒரு விஷயத்த பார்த்த உடனே பதட்டம் அடைகிறதா இயல்பான உணர்ச்சியான்னு யோசி. ஏன்னா பதட்டம் ஆகுது, பதட்டம் அடைகிற எல்லா விஷயம். அப்ப பதட்டம் அடைகிறதா இயல்பான உணர்ச்சியான்னு யோசி. ஏன்னா ஜென் பார்வையில பார்க்கும்போது பதட்டம் அடையாம இருக்கிறது இன்னொரு உணர்ச்சிங்கிறதே ஒரு இயல்பா உருவாக்க முடியும். அந்த இயல்பு தான் வந்து ஒரு அமைதியான ஆனந்தம்.
அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி.